வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது அனாலிசிஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஐசிடி யூனிட்ல இருந்து பார்ப்போம் நம்ம. ஓகேவா? இதுல இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இத பத்தியும் ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. இன்புட் டிவைசஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி நம்ம டேட்டாவை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல கொடுக்குறோம், அதுக்கு என்னென்ன டிவைசஸ்லாம் நமக்கு வந்து உதவுது, அதுதான் இன்புட் டிவைசஸ் இல்லையா? சோ கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், மைக்ரோஃபோன், டச் ஸ்கிரீன், ஜாய்ஸ்டிக், வெப்கேம், பார்கோட் ஸ்கேனர், இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸ் நமக்கு தெரியும். எப்படி நம்மளோட ரிசல்ட் நமக்கு தெரிய வருது, எதுக்கு நம்ம எப்படி எந்த டிவைஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், ஹெட்ஃபோன், எல்இடி டிஸ்பிளே, பிளாட்டர், விஆர் ஹெட்செட், இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னா ஹார்ட்வேர்னா என்னன்னா ஒரு பிசிக்கல் காம்பனன்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதுல இருக்கிற சின்ன சின்ன மிஷின்ஸ், சின்ன சின்ன இருக்குல்ல பார்ட்ஸ், அது எல்லாமே ஹார்ட்வேர்ல சேரும். சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம், அதை ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படுது இல்லையா? இப்ப நம்ம அடிஷன் பண்ணணும்னா அடிஷன் பண்றதுக்கு அதுக்கு எப்படி ஹார்ட்வேர் திங்ஸ் தேவையோ அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு அதுக்கு ப்ரோக்ராம் தேவை, ப்ராப்பரான ப்ரோக்ராம். இதுதான் சாஃப்ட்வேர். ஓகேவா? சோ அந்த ஹார்ட்வேர் பிசிக்கல், இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஹார்ட்வேர்னா சிபியூ, ரேம், ஹார்ட் டிரைவ், கிராபிக்ஸ் கார்டு, இது எல்லாமே ஹார்ட் டிரைவ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? சிபியூனா தெரியும், பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ரேம்ங்கிறது டெம்பரரி ஸ்டோரேஜ் தட் ஹெல்ப்ஸ் ரன் அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி ஹார்ட் டிரைவ்ங்கிறது ஸ்டோர்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. கிராபிக்ஸ் கார்டு வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் டு த டிஸ்பிளே. ஓகேவா? நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, ப்ரோக்ராம்ஸ். நம்ம என்ன ஆபரேஷன் பண்ண நினைக்கிறோமோ அதை பண்றதுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படுது. அதுதான் சாஃப்ட்வேர். ஓகேவா? சோ சாஃப்ட்வேர் எனேபிள்ஸ் யூசர்ஸ் டு இன்டராக்ட் வித் த ஹார்ட்வேர் அண்ட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, அந்த தேவையான ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். அடிஷன் பண்ணணும், அடிஷன் பண்ணுது. இல்லைன்னா ப்ரௌசிங் த இன்டர்நெட்டோ, இல்ல டாக்குமெண்ட்ஸோ, இல்ல பிளேயிங் மியூசிக்கோ, ஏதோ ஒன்று அந்த சாஃப்ட்வேர் நமக்கு யூஸ் இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ சாஃப்ட்வேர் லைக் விண்டோஸ், மேக் ஓஎஸ் ஆர் லினக்ஸ், இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ வெப் ப்ரௌசர், அதுல வெப் ப்ரௌசரும் நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தான். ப்ரோக்ராம்ஸ் லைக் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ்டு டு ப்ரௌஸ் த இன்டர்நெட், அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராசஸர், இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டு ப்ரொடெக்ட் அவர் கம்ப்யூட்டர், மால்வேர் அண்ட் வைரஸஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க நமக்கு யூஸ் பண்றது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா? அதே மாதிரி சாஃப்ட்வேர்ல ரெண்டு இருக்கு, சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரி டிவைசஸ். இத பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். மெமரி டிவைசஸ்னாலே எந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்குது, ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் கம்ப்யூட்டர் நீட்ஸ் டு ஃபங்க்ஷன். ஓகே, அதுல ஒவ்வொரு மெமரிக்கும் வந்து ஸ்பீட், கெப்பாசிட்டி, அதோட பர்பஸ் மாறும். ஸோ ரெஜிஸ்டர்ஸ், இதுல மெயின் முக்கியமானது ரெஜிஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி அந்த ஹைரார்கில ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் ரெஜிஸ்டர் தான். Small fast storage location within the CPU. CPU ல இருக்கு fast. So temporarily old data and instruction that the CPU is currently processing. எப்பயுமே இந்த registers பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா கூட தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டர் எப்பன்னா நம்ம எதனா ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் ரிசல்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு உதவுது. நெக்ஸ்ட் கேஷ் மெமரி. கேஷ் மெமரியும் ஹை ஸ்பீட் மெமரி. நெக்ஸ்ட் ஹைரார்கில நெக்ஸ்ட் வர்றது கேஷ் மெமரி. ஹை ஸ்பீட் மெமரி located close to the CPU. So stores frequently accessed data and instruction to speed up processing. நம்ம எதெல்லாம் இந்த டேட்டாஸ் நம்ம frequent access பண்றதுல கேஷ் மெமரியில இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் 1 கேஷ், லெவல் 2, லெவல் 3 கேஷ் இருக்கு. லெவல் 1ங்கிறது ஸ்மால் பட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஓகே, லெவல் 2, லெவல் 3 வந்து லார்ஜர் தென் N1 பட் ஸ்லைட்லி ஸ்லோவர் பட் ஸ்டில் மச் ஃபாஸ்டர் தென் மெயின் மெமரியோட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பிரைமரி ஸ்டோரேஜ். பிரைமரி ஸ்டோரேஜ் வந்து RAM. So primary storage-ங்கிறது ஒரு volatile memory used by the computer to store data and programs currently in use. Okay, example DDR4 RAM. Used in most modern computers like use பண்றது DDR4 RAM. Volatile-னா என்னன்னா மெமரி அந்த டேட்டா வந்து டெம்பரரியா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். பவர் இஸ் டர்ன்ட் ஆஃப், நமக்கு அந்த டேட்டா போயிடும். அதுதான் இந்த volatile memory. நெக்ஸ்ட் டிடிஆர்னா என்ன, டபுள் டேட்டா ரேட், அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம் டிடிஆர். நெக்ஸ்ட் DDR5 தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொவைடிங் ஈவன் ஹையர் ஸ்பீட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு பேண்ட்வித். பேண்ட்வித்னா என்ன, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, பேண்ட்வித். அதுதான் வந்து அந்த நெட்டோட ஸ்பீடையும் அது சொல்லலாம். நெக்ஸ்ட் ரோம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. இது எப்பயுமே RAM ரோம் பத்தின கொஸ்டின்ஸ் நமக்கு அடிக்கடி வரும். டிபிக்கலி லோகேட்டட் ஆன் த மதர் போர்ட். இது என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ரோம்ல பார்ப்போம். இட் ஸ்டோர்ஸ் ஃபர்ம்வேர். அப்படின்னா என்னன்னா இட் ஹோல்ட்ஸ் த எசென்ஷியல் சாஃப்ட்வேர் நீடட் டு ஸ்டார்ட் அண்ட் மேனேஜ் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஆல்ரெடி ரோம்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ம்வேர்னா என்னன்னா இஸ் டிபிக்கலி எம்பெடட் இன் ரோம் ஆர் ஃபிளாஷ் மெமரி and includes instructions for booting up and operating the hardware. Booting up na ipo computer on பண்ணனும் boot ஆகுது, start ஆகிற process.
So boot instructions contains the instruction that help the computer start up. BIOS, BIOS ன்னு சொல்லுவோம், basic input output system இது. ஓகேவா? Initialize the test hardware components like the CPU, RAM and storage devices. Next, and loads the operating system. இதெல்லாம் பண்ணும். Next, UEFI னா Unified Extensible Firmware Interface. இது என்ன பண்ணுது? Performs the same role as BIOS. பட் வித் மோர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இந்த யூஇஎஃப்ஐல இருக்கு, யூஇஎஃப்ஐல இருக்கு. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ரோமோட ஃபங்க்ஷன் கீப்ஸ் டேட்டா பெர்மனன்ட்லி ஈவன் when the computer is turned off. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ். இப்போ பிரைமரி ஸ்டோரேஜ் என்னது? இது volatile-ஆ இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க RAM. செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாமே நான் volatile-ஆ இருக்கும். எக்ஸாம்பிள் ஹார்ட் டிரைவ், சாலிட் ஸ்டேட், எஸ்எஸ்டி கார்டு, HDD கார்டு, ஹார்ட் டிரைவ், இதெல்லாம் வந்து நான் volatile. ஓகே, நான் volatile என்னன்னா பவர் போனாலும் டேட்டா அங்க சேவ் ஆயிதான் இருக்கும். இது volatile பவர் போயிடுச்சு, டேட்டா லாஸ்ட் இருக்கும். இது temporarily stores data and instruction that are actively being used by the CPU. இங்க permanently stores data and files even when the computer is turned off. Next, very fast but limited in capacity. Primary என்னன்னா very fast but limited in capacity. இங்க slower compared to primary storage but has much larger capacity வந்து secondaryல ஜாஸ்தி இருக்கும். ஓகே, பட் ஸ்லோவர் ப்ராசஸிங் வந்து ஸ்லோ. இது வந்து வெரி ஃபாஸ்ட். பிரைமரி வந்து வெரி ஃபாஸ்ட் பட் இது ஸ்லோவரா இருக்கும். நெக்ஸ்ட், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தட் ஆர் நாட் இன்சைட் த கம்ப்யூட்டர். ஓகேவா? செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாம். ஓகேவா? நம்ம டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றதெல்லாம் இதெல்லாம் secondary storage devices. Portable drives connected through USB or other interfaces for additional storage. Next, USB flash drive. அப்படின்னா small portable device used for transferring and storing data. Next, external SSD. Okay, high-speed portable storage device connected through USB or Thunderbolt. Thunderbolt na enna hardware interface or connecting external devices to a computer. அதுதான் Thunderbolt. Next, optical discs தெரியும், CD, DVD, இதெல்லாம் Blu-ray disc, இதெல்லாமே வந்து optical disc. Next, memory cards, SD cards or micro SD cards used in camera, smartphones and other devices. எல்லாமே secondary storage devices. ஓகேவா? Next, difference between internet and intranet. இந்த question இந்த வாட்டி வந்திருக்கு. இன்டர்நெட் வந்து எப்படின்னா ஒரு குளோபல் நெட்வொர்க். நமக்கே தெரியும் இன்டர்நெட் எப்படி. இன்ட்ராநெட்னா ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிற ஒரு பிரைவேட் நெட்வொர்க் இன்ட்ராநெட். நெக்ஸ்ட், accessible to anyone with an internet connection. இது restricted to authorized users within the organization. அதுக்குள்ள இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனோட ஆத்தரைஸ்ட் பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இன்ட்ராநெட். இது provides access to a vast range of information, service and resource. இன்டர்நெட்ல நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். இது facilitates internal communication, collaboration and information sharing within the organization. இன்ட்ராநெட்ல. ஓகேவா? இத பத்தின question இந்த வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட், பஸ், BUS. இத பத்தின question இந்த வாட்டி வந்திருக்கு. பஸ்ங்கிறது it is essential for effective operation of a computer, ensuring that data and instructions are transmitted quickly and accurately between various parts of the system. ஓகேவா? அது கரெக்டா அது வந்து பஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாத்வே மாதிரி இருக்கும், கரெக்டா கனெக்ட் பண்ணும். அதுதான். நெக்ஸ்ட், இதுல சில டைப்ஸ் இருக்கு, சில கைண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா டேட்டா பஸ் இது என்ன பண்ணுது? கேரிஸ் டேட்டா பிட்வீன் த CPU, மெமரி அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ். அட்ரஸ் பஸ் என்ன பண்ணுது? கேரிஸ் த அட்ரஸஸ் ஆஃப் டேட்டா லொகேஷன்ஸ் இன் மெமரி தட் த CPU நீட்ஸ் டு அக்சஸ். நெக்ஸ்ட், கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணுது? இட் கேரிஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஃப்ரம் த CPU ல இருந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸ் டு அதர் காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டு போகுது. கோஆர்டினேட்டிங் ஆபரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுது இந்த கண்ட்ரோல் பஸ். டேட்டா பஸ் டேட்டாவை எடுத்துட்டு போகுது, அட்ரஸ் பஸ் அட்ரஸஸ் காட்டுது. நெக்ஸ்ட், கண்ட்ரோல் பஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது, கோஆர்டினேட்டிங் ஆபரேஷன்ஸ் அண்ட் மேனேஜிங் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? நெக்ஸ்ட், இன்டர்னல் புரோட்டோகால் வெர்ஷன். இது இந்த வாட்டி எல்லா வாட்டி வந்து IPv4 ரெண்டு இருக்கு, IPv4, IPv6. இத பத்தின கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கு. இது IP அட்ரஸிங். இது என்னன்னா it is used for IP addressing and routing in any type of network, whether it is a small local network or a large global network. எதுவா இருந்தாலும் இந்த IP அட்ரஸ் நமக்கு தேவை இல்லையா? ஸோ இன்டர்னல் புரோட்டோகால் வெர்ஷன், இதோட ஃபுல் ஃபார்ம் IPv னா இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4. இதோட அட்ரஸ் ஃபார்மேட் வந்து 32-bit addresses written as 4 decimal numbers separated by dots. இந்த மாதிரி எழுதுவோம் நம்ம. widely used but limited in address space. ஓகே, இது வைடா யூஸ் பண்றோம் பட் லிமிட் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து இங்க லிமிட்டடா இருக்கும். நெக்ஸ்ட், IPv6ங்கிறது இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 6. இது 128-bit addresses written as 8 groups of 4 hexadecimal digits separated by colons. இந்த மாதிரி எழுதுவோம் பட் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண IPv4 தான்.
இல்லையா? So IPv6 is used to overcome IPv4's address limitations and to support the growing demand for internet connected devices. அதுக்காக இப்ப வந்துட்டு இருக்குது IPv6. நெக்ஸ்ட் ஃபிளாஷ் மெமரி. இத பத்தியும் கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்க்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃபிளாஷ் மெமரிங்கிறது ஒரு டைப் ஆஃப் நான் volatile ஸ்டோரேஜ் தட் ரீடைன்ஸ் டேட்டா வித்தவுட் பவர். நான் volatile வந்தாலே அது பவர் இல்லைனாலும் இந்த டேட்டாவை ரீடைன் பண்ணும். இது fast, durable and compact, making it ideal for use in devices like USB drive, SSD, memory cards. இதெல்லாமே flash drives தான். Built-in storage in devices like smartphones, tablets, digital cameras, flash drives எல்லாம் used for storing apps, files and system data. அதே மாதிரி flash memoryல வந்து அந்த மூவிங் பார்ட்ஸ் இல்ல. அப்படின்னா என்ன, அந்த சிடில எல்லாம் சுத்துறது அந்த மாதிரி பார்ட் இல்ல. ஓகேவா? So which enhances its reliability and performance for storing and accessible data. அது எல்லாமே அது ரொம்ப ரிலையபிளாவும் இருக்கும், ஃபாஸ்டாவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சவுண்டும் வராது. அதுதான் ஃபிளாஷ் மெமரி. நெக்ஸ்ட் HTTP. இத பத்தியும் கொஸ்டின் வந்திருக்கு. HTTP ஓட ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இஸ் த பேசிக் மெத்தட் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் வெப் பேஜஸ் ஃப்ரம் எ சர்வர் டு எ வெப் பிரவுசர். ஓகேவா? நம்ம எதனா ஒரு வெப்சைட் பார்க்கணும்னா அந்த HTTP இது என்ன பண்ணும், அந்த வெப் சர்வர்ல இருந்து நமக்கு அந்த வெப் பேஜ் எடுத்து வருது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் லோட் வெப்சைட்ஸ் அண்ட் ஆன்லைன் கண்டென்ட். இதை HTTP. ஓகே. நெக்ஸ்ட் HTML, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இது பேர். இது வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் டிசைன் வெப் பேஜ். வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ற, அது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இட் ஸ்ட்ரக்சர்ஸ் த கண்டென்ட் ஆன் யோர் வெப் பேஜ் யூசிங் டேக்ஸ். அதுல டேக்ஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? to define elements like headings, paragraph, links and images. ஒண்ணுமே இல்ல, /p அந்த மாதிரி வரும். அது paragraphனா /p அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் ப்ளூரே. இத பத்தியும் இந்த வாட்டி எக்ஸாம்ல வந்திருக்கு. ப்ளூரே, ஸோ ப்ளூ வயலட் லேசர் டெக்னாலஜி. இது யூஸ்டு டு ரீட் அண்ட் ரைட் த டிஸ்க், அதனால தான் அதுக்கு ப்ளூரேன்னு பேர். ஓகேவா? இஸ் ஹை டெஃபினிஷன் ஆப்டிக்கல் டிஸ்க் ஃபார்மேட் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் பிளேயிங் பேக் ஹை குவாலிட்டி வீடியோ அண்ட் ஆடியோ. ப்ளூரேயோட ஃபிலிம் அந்த குவாலிட்டியே வந்து ரொம்ப நல்லா கிளீனா இருக்கும். அதான் ப்ளூரே. ஓகே, இட் ஆஃபர்ஸ் மோர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தென் ஸ்டாண்டர்ட் டிவிடியோட இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, மேக்கிங் இட் சூட்டபிள் ஃபார் ஹை டெஃபினிஷன். HDன்னு சொல்றோம்னா அது ஹை டெஃபினிஷன் மூவிஸ்க்கு. அதே மாதிரி ப்ளூரே டிஸ்க் வந்து கேன் ஹோல்ட் அப் டு 5 to 11 டைம்ஸ் மோர் டேட்டா தேன் எ டிவிடி. டிவிடியோட 5 to 11 டைம்ஸ் தானே ஓகே ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ கெப்பாசிட்டி நிறைய ப்ளூரேல. அதே மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் பத்தியும் கொஸ்டின் வந்திருக்கு. கிளவுட் ஸ்டோரேஜ் இஸ் a service that allows us to store data online through the internet. இல்லையா? கிளவுட் ஸ்டோரேஜ். அப்லோட் them to remote server managed by a cloud provider. அந்த கிளவுட் ப்ரொவைடர் இருப்பாங்க, நம்மளோட டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கூகுள் டிரைவ்ல சில போட்டோஸ் பண்றோம், இப்போ இருக்குல்ல. திஸ் மேக்ஸ் அவர் டேட்டா அக்சசபிள் ஃப்ரம் எனி டிவைஸ் வித் இன்டர்நெட் ஆக்சஸ் அண்ட் கேன் பி ஈஸிலி ஷேர்ட் அண்ட் பேக்அப். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ், டிராப் பாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ், ஐக்ளவுட். இதுல வந்து சில ஜிபி இருக்கும், இவ்வளவு இருக்கும், நம்ம அந்த அளவு நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் வைஃபை. வைஃபை என்னன்னா வைஃபை ஃபிடிலிட்டி. இது ஒரு டெக்னாலஜி தட் அலோஸ் டிவைசஸ் டு கனெக்ட் டு த இன்டர்நெட் ஆர் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் வயர்லெஸ் யூசிங் ரேடியோ வேவ்ஸ். இது யூஸ் பண்றாங்க ரேடியோ வேவ்ஸ். அதே மாதிரி இட் ஆப்ரேட்ஸ் ஆன் த 2.4 GHz அண்ட் 5 GHz ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல இது இருக்கு. Providing high-speed internet access within a limited range வரைக்கும். Typically within a home, இல்ல office, இல்ல public hotspot. அங்கதான் Wi-Fi யூஸ் பண்றோம். The 2.4 GHz னா best for longer range. அதே மாதிரி 5 GHz faster speed-க்கு யூஸ் பண்றது. So GHz, okay, GHz, which is a unit of frequency equal to 1 billion Hertz-க்கு இது equal. 1 billion Hertz-க்கு இது equal. ஓகேவா? நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் மெமரி ஹைரார்கி. எல்லா வாட்டியும் இதுவும் நம்ம ரிப்பீட் ஆயிட்டே இருக்க கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ், ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் லொகேட்டட் இன் த CPU. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர், இது ரொம்ப ஃபாஸ்ட். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் லொகேட்டட் இன் த CPU. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஓகேவா? அடுத்தது கேஷ் மெமரி. கேஷ் மெமரி வெரி ஃபாஸ்ட். இதுவும் ஸ்மால் மெமரி க்ளோஸ் டு த CPU. இது ஸ்மால், கொஞ்சம் கெப்பாசிட்டி இதோட இது கொஞ்சம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரேம். மெயின் மெமரி ரேம் இருக்கும், இது ஃபாஸ்ட், யூஸ்டு ஃபார் கரண்ட்லி ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா. இது ஒரு மாடரேட் கெப்பாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். எல்லா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸும் வந்துடும். இதெல்லாம் ஸ்லோவர், லார்ஜர் கெப்பாசிட்டி ஃபார் லாங் டேர்ம் டேட்டா ஸ்டோரேஜ். நிறைய டேட்டா ஸ்டோரேஜ் பண்ண முடியும் கீழே வர வர. ஸோ லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கும் இங்க, டெராபைட் டு பெட்டாபைட். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? கெப்பாசிட்டி வந்து இங்க ஜாஸ்தி ஆயிட்டே போகும், ஆனா அந்த அக்சஸ் டைம் வந்து இங்க ஜாஸ்தி ஆயிட்டு போகுது.
ஓகேவா? ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் லொகேட்டட் இன் த சிபியூ. இது மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. புரிஞ்சு நீங்க ஒரு தடவை எழுதி வேணா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹைரார்கில எது இருக்குன்னா ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். அப்புறம் கேஷ் மெமரி இருக்கும். அதுக்கப்புறம் ரேம் வரும். ரேம் மெயின் மெமரிலாம் வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாமே வரும். ஓகே, இது பெரிஃபரல்ஸ்ங்கிறது எதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றோம்ல அதெல்லாம் பெரிஃபரல்ஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர்ஸ், கேஷ் மெமரி, அப்புறம் ரேம், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்கும். கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஆனால் அக்சஸ் டைம் அதெல்லாம் வந்து மேலே தான் ரெஜிஸ்டர்ஸ்ல தான் ஜாஸ்தி இருக்கும். ரெஜிஸ்டர்ஸ், கேஷ், அப்புறம் ரேம்ல இந்த மாதிரி. இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யாரெல்லாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.